Dear students, good morning all of you. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஹவுஸ் வச்சிருக்கிறதன் மூலமாக, அதாவது பில்டிங், பங்களா, குடோன், பிரிக்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற எந்த ஒரு பில்டிங்காக இருக்கட்டும், அதுக்கு இன்கம்மை எப்படி டெரைவ் பண்ணுறாங்க, எப்படி கம்ப்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறாங்க. இது என்னென்னா, திஸ் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ரெண்டல் இன்கம். ரெண்டல் இன்கம்மை பேஸ் பண்ணி இருக்காது, சரிங்களா? இட் இஸ் பேஸ்ட் ஆன் நோஷ்னல் இன்கம். எதை பேஸ் பண்ணியிருக்கோங்க? நோஷ்னல் இன்கம்மை பேஸ் பண்ணி இருக்கும். இதுக்கு ஆனுவல் வேல்யூ ஆஃப் தி பில்டிங் இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. Income from houses, building, bungalow, godown, etc. It is to be computed and assessed to tax under the head of income from house property. The income under this head is not based on actual income. Actual income based பண்ணி இருக்காது from the property but upon notional income or the annual value of that building. Notional income இல்லைனா annual value of the பில்டிங், இதை வச்சு தான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்மை கால்குலேட் பண்ணுறாங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்மை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆனுவல் வேல்யூ ஆஃப் தி பில்டிங் மைனஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் ஸ்பெசிஃபைடு அண்டர் செக்ஷன் 24. இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். பேசிக் சார்ஜஸ் செக்ஷன் 22. Income from house property shall be taxable under this head. The following conditions are satisfied. இந்த கண்டிஷனில் வரணும், ஓகேங்களா? என்ன அப்படின்னா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷுட் கன்சிஸ்ட் எனி பில்டிங் ஆர் லேண்ட் அப்பர்டனன்ட் தேர்டோ. கண்டிப்பாக அந்த பில்டிங் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட், taxpayer should be the owner of the house. டாக்ஸ்பேயர் தான் அந்த பில்டிங்க்கு ஓனராக இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னங்க? கண்டிப்பாக பில்டிங் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும். டாக்ஸ்பேயர் தான் அந்த பில்டிங்க்கு ஓனராக இருக்கணும். செகண்ட் பாயிண்ட். தேர்டு பாயிண்ட், த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷுட் நாட் பி யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் கேரிட் ஆன் பை தி டாக்ஸ்பேயர். அந்த டாக்ஸ்பேயர் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பிஸ்னஸ்க்கோ ப்ரொஃபஷனுக்கோ கேரி ஆன் பண்ணக்கூடாது. 3 விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். பில்டிங் கண்டிப்பாக பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும். டாக்ஸ்பேயர் அந்த பில்டிங்க்கு ஓனராக இருக்கணும். அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷுட் நாட் பி யூஸ்டு ஃபார் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். அப்படி இருந்தது அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷால் பி டாக்ஸபிள் அண்டர் தி ஹெட். ஓகேங்களா? இந்த ஃபாலோயிங் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுன்னா இது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட், எக்ஸம்ப்டட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வர இன்கமில் எதையெல்லாம் எக்ஸம்ஷன் பண்ணுவாங்க? ஓகேங்களா? அக்ரிகல்ச்சரல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அக்ரிகல்ச்சரல் லேண்டில் இருந்து நமக்கு ஏதாவது இன்கம் வருது அப்படின்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்டு ஃபார் சேரிட்டபிள் பர்பஸ். ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேரிட்டபிள் பர்பஸ்க்கோ ரிலீஜியஸ் பர்பஸ்க்கோ நம்ம தந்திருந்தோம் அப்படின்னா அதை இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. செல்ஃப் ஆக்குப்பைடு பட் வேக்கண்ட் ஹவுஸ். இப்போ ஓனர் அவருடைய சொந்த பர்பஸ்க்காக, டாக்ஸ்பேயர் அவரோட சொந்த பர்பஸ்க்காக செல்ஃப் ஆக்குப்பைடுக்காக வீட்டை வச்சுருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அவருக்கு வேலை வேறு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அப்போ வேக்கண்ட்டாக இருந்தாலும் அதுவும் எக்ஸம்ட் ஃப்ரம் டேக்ஸ். ஹவுஸ் யூஸ்டு ஃபார் ஓன் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பிஸ்னஸ்க்கோ ப்ரொஃபஷனுக்கோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் எக்ஸம்ட். ஓகேங்களா? எக்ஸம்டட் இன்கமில் கன்சிடர் பண்ணிடுவோம். ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை ரெஜிஸ்டர்டு ட்ரேட் யூனியன். அந்த ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர்டு ட்ரேட் யூனியனுக்கு கொடுத்துருந்தாலும் அதுவும் எக்ஸம்ப்டட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்மாக கன்சிடர் பண்ணுவோம். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை லோக்கல் அத்தாரிட்டி, சயின்டிஃபிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டி, எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன். இதுக்கு எல்லாமே அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுவும் எக்ஸம்ப்டட் இன்கமில் வரும்.
ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஓன்டு பை அ ஃபார்மர் ரூலர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இந்தியன் ஸ்டேட்டில் இருக்கிற எக்ஸ் ரூலர்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த இன்கமும் என்ன எக்ஸம்ப்டட் இன்கமில் தான் கன்சிடர் பண்ணுவோம். 2 செல்ஃப் ஆக்குபைடு ஹவுசஸ். டேக்ஸ் பேயருக்கு 2 செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் முடிய இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு எக்ஸம்ப்டட் இன்கம்மாக எடுத்துப்போம். மோர் தென் 2 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஹையர் வேல்யூ எது இருக்குதோ அதை செல்ஃப் ஆக்குபைடாக கன்சிடர் பண்ணிவிட்டு மற்றதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்மாக கன்சிடர் பண்ணிப்போம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்ட் அஸ் ஸ்டாக் இன் ட்ரேட் அண்ட் நாட் லெட் அவுட் டியூரிங் தி ப்ரீவியஸ் இயர். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை ஸ்டாக் இன் ட்ரேடுன்னு கன்சிடர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதையும் நம்ம என்னென்னு பண்ணியிருப்போம், எக்ஸம்ப்டட் இன்கமாக கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸம்ப்டட் இன்கம்லாம் என்னங்கிறத உங்களுக்கு தரவாக தெரியணும். பிகாஸ் ஒன் வேர்டில் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாயிண்ட், ஆனுவல் வேல்யூ. ஆனுவல் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் ரெண்ட் கலெக்டட். அது ரெண்ட் கலெக்ட் பண்ணுறது கிடையாது. வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்? ஆக்சுவலாக என்ன ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அந்த ஹவுஸு ஃப்யூச்சரில் எவ்வளோ ஃபெச் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி தான் ஆனுவல் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. The term annual value is very important calculation of income from house property. Depends upon correctly calculated annual value. ரொம்ப important term தான் income from house property. It takes into consideration not only the rent received but also expected rent a house can fetch under the given situation. Not only once but from year to year வந்துட்டு இந்த ஆனுவல் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனுவல் வேல்யூ இஸ் டிட்டர்மைன்ட் ஆஃப்டர் டேக்கிங் 4 ஃபேக்டர் இன்டு கன்சிடரேஷன். ஆனுவல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இந்த 4 ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் ஆனுவல் வேல்யூ கால்குலேட் பண்ணுறாங்க. நாட் பேஸ்ட் ஆன் ரெண்ட் கலெக்டட். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள். செகண்ட் பாயிண்ட், முனிசிபல் ரெண்டல் வேல்யூ. தேர்டு பாயிண்ட், ஃபேர் ரெண்டல் வேல்யூ. ஃபோர்த்து பாயிண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட். இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக படிப்போங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஆனுவல் வேல்யூவை என்ன பண்ணுறாங்க, கால்குலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ரெண்ட். நமக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் ரெண்ட் இருக்குதுன்னா, ஆக்சுவல் ரெண்ட் ஆர் ரியல் ரெண்டல் வேல்யூ. ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஆக்சுவல் ரெண்ட்டுனாலும் ரியல் ரெண்ட்டுனாலும் ஒரே மீனிங் தான். முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ரெண்ட், எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஒவ்வொரு டைப்பையும் நான் தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஆக்சுவல் ரெண்ட் ஆர் ரியல் ரெண்டல் வேல்யூ. டெனன்ட் கிட்ட இருந்து ஓனர் கலெக்ட் பண்ணுற ரெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சுவல் ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெனன்ட் கிட்ட இருந்து ஓனர் கலெக்ட் பண்ணுற ரெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சுவல் ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். It is the rent actually received by the owner of the house property from the tenant. Real rental வேல்யூனா ஆக்சுவல் ரெண்ட்டில் இருந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்பார் இல்லைங்களா ஓனர், அதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணோம். அன்ரியலைஸ்டு ரெண்ட் இருந்ததுனாலும் அதையும் நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணாதான் நமக்கு கிடைக்கிறது ரியல் ரெண்டல் வேல்யூ. என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்பார், நேம்லி லிஃப்ட் மெயின்டெனன்ஸ், பம்ப் மெயின்டெனன்ஸ், சேலரி டு கார்டனர், லைட்டிங், வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில். இது எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக எக்ஸ்பென்சஸாக இருக்கும். அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட், முனிசிபல் ரெண்டல் வேல்யூ. சரிங்களா, இப்போ முனிசிபல் டேக்ஸ் லோக்கல் அத்தாரிட்டிக்காரங்க வந்துட்டு ப்ராப்பர்ட்டியை வேல்யூ பண்ணி அசஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதை தான் முனிசிபல் ரெண்டல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. For collection of municipal tax, local authorities make periodic survey of all the building in their jurisdiction. Such value determined by the municipal authority in respect of property is called municipal value of the property. Next point, fair rental value. அந்த சேம் சிமிலர் லொக்காலிட்டியில் எந்த பேசிக் எவ்வளோ ஃபெச் பண்ணுறாங்க, ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் ஃபேர் ரெண்டல் வேல்யூ. இட் இஸ் த ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் விச் தி ப்ராப்பர்ட்டி கேன் ஃபெச்
It can be determined on the basis of rent fetched by the similar property in same locality. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபேர் ரெண்டல் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் ரெண்ட், மேக்ஸிமம் ரெண்ட் which a person can legally require from his tenant under the Rent Control Act. Rent Control Actல ஃபிக்ஸ் பண்ணுற ரெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மேக்ஸிமம் ரெண்ட். அதை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அப்படிங்கிறோம். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கவர்டு அண்டர் தி ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது? எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ ஷுட் பி கால்குலேட்டட் ஆஸ் ஃபாலோஸ். எப்படின்னா, இன்கேஸ் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ஹேஸ் நாட் பீன் ஃபிக்ஸ்டு, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு, இந்த 3 பாயிண்டில் whichever is higher என்னவோ அதை தான் வந்துட்டு whichever is higher is treated as expected rental value. இந்த 3 பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டே அவங்கக்கிட்ட கொடுக்கல அப்படின்னா, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு, இதில் whichever is higher என்னவோ அதை தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூவாக கால்குலேட் பண்ணுவோம். புரிஞ்சுச்சுங்களா? ரெண்டாவது, கொஷினில் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ரிசீவ்ட். ஃபஸ்ட்டு முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, அதில் whichever is higher எடுத்துப்போம். அதை வந்து எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூன்னு கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணி அதில் whichever is lower என்னவோ அதை நம்ம எடுத்துப்போம். அதை நான் உங்களுக்கு சார்ட் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும். சார்ட் பாருங்கள். ஆனுவல் ரெண்டல் வேல்யூ, அதாவது எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது? முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, இதில் whichever is higher எடுத்துப்போம். அதை தான் நம்ம எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூன்னு சொல்லுவோம். அதை ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது whichever is lower எடுப்போம். அதையும் நம்ம என்னென்னு தான் சொல்லுவோம்னா எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதை ஆனுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணி அதில் whichever is higher எடுப்போம். அதை தான் ஆனுவல் ரெண்டல் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஃபார்மேட் பாருங்கள். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டுன்னு போட்டுக்கோங்க. ஆனுவல் ரெண்டல் வேல்யூ லெஸ் லாஸ் டியூ டு வேக்கன்சி. ஓகேங்களா? வேக்கன்சினால் ஆக்குப்பை பண்ணல அப்படின்னா, ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். கொஷினில் இல்லைன்னா நம்ம அதை விட்டுறலாம். இதைத்தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பு லெஸ் முனிசிபல் டேக்ஸஸ், அதை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது நெட் ஆனுவல் வேல்யூ. அதுக்கப்புறம் லெஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அட் 30% செக்ஷன் 24A. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அது பின்னாடி நம்ம பார்ப்போம். லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் லோன் செக்ஷன் 24B, அதையும் நம்ம மைனஸ் பண்ணோம். ஸோ ரிமைனிங் நமக்கு இருக்கிறது என்னங்க, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. எப்படிங்க, ஆனுவல் ரெண்டல் வேல்யூவிலேருந்து லாஸ்ட் டியூ டு வேக்கன்சி மைனஸ் பண்ணால் கிராஸ் ஆனுவல் வேல்யூ, அதில் முனிசிபல் டேக்ஸ் மைனஸ் பண்ணால் நெட் ஆனுவல் வேல்யூ, அதில் லெஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அட் 30%, லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் லோன், அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. தியரி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.